கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய இறைவார்த்தையானது சங்கீதம் 110 3வது வசனம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். எவ்வளோ அழகான ஒரு வாக்கியம் பார்த்தீங்களா? உமது பராக்கிரமத்தின் நாளிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பராக்கிரமத்தின் நாளிலே என்று சொல்லும்போது அவர் நியாயாதிபதியாய் இந்த உலகத்தில் வந்து எல்லா ஜனங்களையும் நியாயந்திருக்கும் அந்த நாளுக்கு பேர் பராக்கிரமத்தின் நாள். அவருடைய வருகை என்னால் பராக்கிரமத்தின் நாள். நமக்கு அவனவன் கிரியைக்கு தக்க பலனை நான் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்லி வெளிப்படுத்தல வாசிக்கிறோமே, அந்த நாள் ஒரு பராக்கிரம நாள். ஆண்டவர் அந்த பராக்கிரமத்தின் நாளிலே ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம்? அவருடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவருமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் சொல்றார் ஆண்டவர், நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இருங்கன்னு தான் சொல்றாரு. அந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்புறாரு. ஏன்னா பரலோகத்துல 24 மணி நேரம் தேவ தூதர்கள்லாம் என்ன செய்யறாங்க? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் ஸ்தோத்திரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பராக்கிரமத்தின் நாளிலே அந்த இடத்துல அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்த அலங்காரமாக அவருடைய ஜனங்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தியுள்ள கன்னிகைகள் என்ன செஞ்சாங்க? அப்படியே ஒரு அலங்காரமாக போறாங்க. அந்த விளக்கு அப்படியே கையில் ஏந்திட்டு போகிறதே ஒரு பெரிய அலங்காரம். கல்யாண வஸ்திரம் தரிச்சிருக்கிறாங்க மணவாட்டிகள். அப்போ என்ன செய்கிறாங்க? கையில் விளக்கு இருக்குது, அதே போல் அது எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த விளக்கோடு சென்று மணவாளனை என்ன செய்கிறாங்க? எதிர்கொண்டு செல்கிறாங்க. அப்போ அது அந்த இடத்துல அந்த திருமண விருந்தில் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்க மணவாட்டியாக அந்த இடத்துல அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அதுபோல் இந்த பரிசுத்த அலங்காரம் நம்ம இடத்துல காணப்படும் போது மாத்திரமே ராஜாதி ராஜாவாம் இயேசு கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிக்கும் போது மாத்திரமே, அவருடைய மகிமைக்கு ஒப்பான மகிமை நம்மிடத்துல காணப்படும் போது மாத்திரமே, அவரிடத்துல காணப்படக்கூடிய மறுரூபம் நம்மிடத்துல காணப்படும் போது மாத்திரமே அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அந்த பராக்கிரமத்தின் நாளிலே நாம் அவரை எதிர்கொண்டு செல்லும் போது அதே பராக்கிரமம் நமக்கு இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் பாருங்க. விடியற் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பனி அப்படியே எல்லா இடத்துலையும் பெய்திருக்கும். பனித்துளி போல் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அப்படித்தான் பனித்துளியாய் வந்து இறங்குகிறது. அப்போ அதில் அந்த அந்த டியூ அப்படியே அந்த பனி ஒவ்வொரு கிராஸ் மேலே அப்படியே படர்ந்துருக்கும். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே பூக்கள்லாம் பூத்திருக்கும் போது அதில் அப்படியே பொட்டு பொட்டாக அதில் காணப்படும். ரொம்ப அழகாக இருக்கும். அதை ரசிக்கும் போது அதை சொல்கிறாங்க, விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனி. ஏன்னா கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்துருச்சுன்னா அந்த பனித்துளியை பார்க்கவே முடியாது, அதனோட அழகை ரசிக்கவே முடியாது. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு பார்த்தீங்களா, ஆண்டவர் அதை பிறக்க செய்கிறார் இந்த பனித்துளியை. அது மாதிரி உம்முடைய யௌவன ஜனம் இப்போ பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள்னு சொல்லி பார்த்தோம். இதில் என்ன பார்க்குறோம்? ரெண்டாவது அடுத்த செகண்ட் பார்ட்டில் உம்முடைய யௌவன ஜனம். யௌவன என்றால் அழகான, பழுதில்லாத, குற்றமற்ற, சீர்மிகுந்த, செம்மையான, சிறப்பாக உள்ள ஜனம்னு அர்த்தம். யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வரும்போது குற்றமற்றவர்களாய், கபடற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் நம்ம சங்கீதம் 24 வாசிக்கிறோம். யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளை சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று சொல்லியிருக்குது. அப்போ பாருங்க, ஆண்டவர் அதை மிகவும் விரும்புகிறார். அந்த பரிசுத்தத்தை விரும்புகிறார், யௌவனத்தை விரும்புகிறார். உலகத்தில் வெளிப்படையான ஒரு அழகு அதெல்லாம் ஆண்டவர் யௌவனம்னு சொல்லலை. யௌவன ஜனம் சொல்லும்போது அந்த ஜனம் ஆண்டவர் முன்பாக குற்றமற்றவர்களாக இருக்கணும், குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கணும், எல்லா வகையிலையும் அவரை போலவே இருக்கணும், அவரை காண்போர் ஆண்டவரை காணும் வண்ணமாக இருக்கணும்,
அவர்கள் பேச்சிலே ஒரு அழகு, நடையிலே ஒரு அழகு, உடையிலே அழகு, எல்லாவற்றிலும் தேவன் எதிர்பார்க்கும் அந்த அழகு காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அதை பணிக்கு சமானமாய் இதை ஒப்பிடுகிறார். பார்த்தீங்களா? அப்போ அது மாதிரி ஆண்டவர் நமக்கு நிறைய ஜனங்கள் ஆண்டவர் தருவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய பராக்கிரமத்து நாளில் அவரை சந்திக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? அருமையான குட்டி தம்பி, குட்டி தங்கச்சி, அருமையான சகோதரனே, சகோதரியே, அப்படிப்பட்ட பராக்கிரமம் உங்களிடத்துல காணப்படுகிறதா? பராக்கிரமம் என்பது நம்ம ஒரு தனி ஆளாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக தைரியமாக நிற்கிறது தான் பராக்கிரமம். கிதியோன் அன்னைக்கு அப்படி தான் நின்னார். எல்லாரும் போய் பயந்து நடுங்கிட்டு இருக்கும்போது கிதியோன் மட்டும் தைரியமாக வந்து கோதுமையை போரடிச்சிட்டு இருந்தார். அப்போ தான் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலின்னு சொல்கிறார். அது மாதிரி நம்ம ஆண்டவருக்காக தைரியமாக நிற்கும்போது மாத்திரமே நம் பராக்கிரமசாலிகளாக இருக்க முடியும். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட அலங்காரத்தை நம்ம தரித்து கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நம்ம ஆண்டவரத்தில் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட அலங்காரங்கள், பரிசுத்த அலங்காரம் நம்மை அலங்கரிக்கட்டும். அப்போது பரிசுத்த தேவனுடைய கண்களில் நமக்கு தயவும் இரக்கமும் கிருபையும் அவருடைய காருண்யமும் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட இதில் வாஞ்சிக்கிறீர்களா? நிச்சயமாக ஆண்டவர் அது மாதிரி உங்களுக்கு கட்டாயம் செய்வார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் நேசித்து நடத்துறீங்களா அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலை கட்டளையிட்டதற்கு அவங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பராக்கிரமத்தின் நாளில் நாங்கள் ஆண்டவரே மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டுமே. எங்கள் வஸ்திரங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். எங்கள் பேச்சுகள், எங்கள் நடைமுறை பாவனைகள், எங்கள் சிந்தனைகள், எங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் உமக்கு முன்பாக பரிசுத்தமாய் காணப்படணும். ஆண்டவரே பரிசுத்தம் ஒன்றே அலங்காரமாக இருக்கணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே விடியற் காலத்துக்கு கற்பத்தில் பிறக்கும் பணியை போல ஆண்டவரே எவ்வளவு ஜனம் உங்களுக்கு பிறக்கும் சொல்லியிருக்கிறீங்களே, அப்படியாக நாங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே மாசற்றவர்களும் தூய்மை உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் அன்புள்ளவர்களும் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படியா எங்களுக்கு செய்கிறதற்கு நமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன்.